கனிமொழியும் சபரீஷனும் சேர்ந்து இயங்குகிறார்கள். எதை வெற்றி பெறுவதற்கு? திமுக வெற்றி பெறுவதற்கு. அதில் என்ன குழப்பம்? சோனியா முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் செய்து விடாதீர்கள், காங்கிரஸை உடைச்சிடாதீங்க, எந்த முடிவு அவசரப்பட்டு காங்கிரஸ் கூட்டணியை முறித்து விடாதீர்கள், 2 கோரிக்கை வச்சிருக்காங்க. ராகுலுக்கு அரசியலே தெரியாது, இவர்கள் 2 பேரையும் இயக்குவது பாஜக. பிரவீன் சக்கரவர்த்தி பாஜகவுடைய ஆளு. வயநாடு முஸ்லீம்களை நம்பித்தான் காங்கிரஸும் ராகுலும் பிரியங்காவும் இருக்கிறார். அப்போ வட மாநில அரசியலை கட்டுக்குள் வைத்திருந்த 100 ஆண்டு கால காங்கிரஸ் இப்போ எங்க இருக்கு? அரபிக்கடலோரம் வந்துருச்சு. ராகுலுக்கு இந்த காங்கிரஸ் இருந்தால் என்ன, அழிந்தால் என்ன, அதுக்கு காணாமல் போனால் என்ன, எந்த கவலையும் இல்லை. அவருக்கு ஐரிஷ் காதலியோடு அரசியலை விட்டு போவதற்கு தயார் நிலையில் இருக்கார். நீங்க பண்ண ஊழலுக்கு நாங்க கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, காங்கிரஸுக்கு கட்சியே அப்புறங்க கெட்ட பேர். இந்தியாவில் ஊழலை உருவாக்கியதே காங்கிரஸ் தானே. 2G ஊழல் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே. ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுகவினுடைய எம்பி கனிமொழி அவர்களுடைய மாவட்டத்தில் சபரீசன் அவர்கள் திமுகவினுடைய நிர்வாகிகளை தனியாக வரவழைச்சு பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எங்கே குழப்பம்னா, இது செய்தியை உருவாக்கினவன் தான் குழப்பம். செய்தியை உருவாக்குறவன் அவன் பத்திரிக்கையாளர், அவன் ஒரு தரகனாக இருந்திருப்பான், புரோக்கர்ஸ். அவன் பத்திரிக்கையாளர் இருந்தே இருக்க முடியாது. அவனுக்கு அரசியல் பற்றிய அறிவு இருந்திருக்க. அரசியல் பற்றிய கனிமொழியும் சபரீஷனும் சேர்ந்து இயங்குகிறார்கள். எதை வெற்றி பெறுவதற்கு? திமுக வெற்றி பெறுவதற்கு. அதில் என்ன குழப்பம்? இதை புரிந்து கொள்ளுகிறவன் தான் குழப்பம். குருட யானை பார்த்தான்ல, தும்பிக்கை இதுதான் யானைன்னு முடிவு பண்ணான். அதுபோல தான் கனிமொழி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய நாடார்கள், தேவேந்தர் குல வேளாளர்கள், கிறித்துவர்கள், இவர்களுடைய வாக்கு வங்கியை திமுகவிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது. குறிப்பாக நாடார் சமூகம், இதற்கான லாபியை யார் செய்கிறார்? கனிமொழி செய்கிறார். அவர் பங்குக்கு அவர் செய்கிறாரு. சபரீசன் பங்குக்கு மேலும் அதை வலு கூட்டுறார். மேலும் அதை எப்போ உனக்கு என்ன பணம் வரணுமா, பதவி வரணுமா, அடுத்து தர்றேன், பாரியம் வரணுமா, என்ன வேணும்? கனிமொழி ஒரு பக்கம் போகிறாங்க, சபரீசன் ஒரு பக்கம் போகிறார். 2 பேருமே பாஸ். யார்? ஸ்டாலின் தான் பாஸ். யார்? ஸ்டாலின் தான் பாஸ். அப்போது ஸ்டாலினுக்கு தெரியாமல் சபரீஷ் அங்கே போயிருக்க முடியுமா? ஸ்டாலினுக்கு தெரியாமல் கனிமொழி அங்கே போயிருக்க முடியுமா? கனிமொழி ஒரு தனி நாடு, சபரீஷன் தனி நாடா? கபரீஷ ஒரு தனி கட்சி, கனிமொழி ஒரு கட்சியா? முட்டாள்கள் சொல்லுவதால் 3 மணி நேரம் பேச வேண்டியதாக. எல்லாம் திமுக தலைமை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தான். குழப்பம் ஒன்று கெடுப்பதற்காக இல்லை, புரிந்து கொள்ளுகிற மனநோயாளிகளுக்கு இவ்வளவுதான் அறிவு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் போய்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் பேசிட்டு வர்றாரு. அவர் இந்த தாவேக்காவுக்கு ஆதரவாக போயிடுவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இன்னொன்று மதுரை தொகுதியை, வடக்கு தொகுதியை தனக்கு கேட்கறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறதுனால ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகுதுன்னு இல்லை. அதாவது இப்போ கரண்ட் நிலவரம், சோனியா முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் செய்து விடாதீர்கள், காங்கிரஸை உடைச்சிடாதீங்க, எந்த முடிவு அவசரப்பட்டு காங்கிரஸ் கூட்டணியை முறித்து விடாதீர்கள், 2 கோரிக்கை வச்சுருக்காங்க. யார்? சோனியா. ராகுல் இதில் அவசரப்படுறாரு. என்ன அவசரப்படுறாருன்னா, கூட்டணியை முறித்து கொண்டு போவதற்கு அவசரப்படுறார். ராகுலை சுற்றி இருக்கக்கூடிய KC வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேர் அதை விரைவுபடுத்துகிறாங்க. ராகுலுக்கு அரசியலே தெரியாது, இவர்கள் 2 பேரையும் இயக்குவது பாஜக. பிரவீன் சக்கரவர்த்தி பாஜகவுடைய ஆளு. KC வேணுகோபால் நாயர் எப்படியாவது கேரளாவில் முதலமைச்சராயிடணும்.
இதுதான். காங்கிரஸ் இருந்தா என்ன, அழிந்தா என்ன, போனா என்ன, எப்படி ஆனாலும் என்ன, அதை பற்றி அவர் கவலை இல்லை. ஆனால் சோனியா உடைய பார்வை ஒரு தொலைநோக்கு பார்வை. நீங்கள் பீகாரில் தேஜஸ் சூர்யா காங்கிரஸ் கூட்டணி வைத்திருந்தால் பீகாரில் பாஜக வந்திருக்காது. ஆனால் கூட்டணியை பிரித்த பிறகு காங்கிரஸ் 5 சீட்டு தான் வந்தது. தேஜஸ் சூர்யாவும் தோற்று போயிட்டார். அப்போது அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு ஆள் தான் ராகுல். ராகுலுடைய அரசியல் இப்போ கேரளா அரபிக்கடலோடு இருக்கு. இந்தியாவில் எங்கேயுமே அரசியல் பண்ண முடியல. அது ஏன் இந்த அரபிக்கடலோடு இருக்குன்னு? அப்போ அப்படியே அடுத்து கடலில் போய் கலக்க வேண்டியதுதான். வயநாடு முஸ்லீம்களை நம்பித்தான் காங்கிரஸும் ராகுலும் பிரியங்காவும் இருக்கிறார்கள். அப்போ வட மாநில அரசியலை கட்டுக்குள் வைத்திருந்த 100 ஆண்டு கால காங்கிரஸு இப்போ எங்கே இருக்கு? அரபிக்கடலோரம் வந்துருச்சு. அடுத்து அது எங்கே போய் சேரும்? இந்து கடலில் கலந்துடும். இதுதான் காங்கிரஸ். அவன் ராகுலுக்கு இந்த காங்கிரஸ் இருந்தால் என்ன, அழிந்தால் என்ன, அதுக்கு காணாமல் போனால் என்ன, எந்த கவலையும் இல்லை. அவருக்கு ஐரிஷ் காதலியோடு அரசியலை விட்டு போவதற்கு தயார் நிலையில் இருக்கார். அவருக்கு 25 வருஷமாக. ஆனால் காங்கிரஸ் அழிந்து போகணும், இத்தாலி தாய் கொண்டு வந்து காங்கிரஸை காப்பாற்றுகிற வேலையை கொடுக்கிறார். அவர் வேலையை வேண்டாங்கிறார். இதுதாங்க இந்தியாவுடைய சாபக்கேடு. இந்தியாவுடைய சாபக்கேடு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர் பார்ப்பனர் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி எப்படியாவது திமுக கூட்டணி உடைச்சு காங்கிரஸும் காலி ஆயிரும், திமுகவும் காலி ஆயிரும். ஒரே கல்லில் 3 மாங்காய். இன்னொரு மாங்காய் பிஜேபிக்கு வந்துடும். பிஜேபி கால் பதித்து விடும். இதற்கான வேலைகளை விரைவுபடுத்துகிற நபர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ இதில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அடிக்கடி ஒரு கருத்துக்களை தெரிவித்து ஒரு சர்ச்சையை கிளப்புறாரு. அப்போ மாணிக் தாக்கூர் யாருடைய சிஷ்ய கொடினா பிரவீன் சக்கரவர்த்தி கேசி வேணுகோபாலுடைய சிஷ்ய கொடி. பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையணும், பாஜக வரணும். கேசி வேணுகோபாலுக்கு விஜயினுடைய வாக்கு வங்கியால் கேரளாவில் 20 லட்சம் முட்டாள் தமிழர் இருக்கான் விஜய் ஓட்டு போடுறதுக்கு. அவன் ஓட்டு வந்தால் தாங்க முதலமைச்சராகலாம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து கொடுக்குற தமிழ்நாடும் திமுகவும் வேண்டவே வேண்டாம் இப்படி சொல்லுகிற மனநோயாளிகளை என்ன சொல்லுவது? இந்தியா கூட்டணியுடைய வலுவே எது? 40 எம்பி எங்கேருந்து போகுது? 40 நமதே, நாளை நமதேன்னு ராகுல் பிரதமராவதற்கு போகுது. இது வேண்டான்னு திமுக ஊழல் கட்சி, திமுக ஆட்சி வேண்டும், எங்களுக்கு ஊழலில் பங்கு கொடு, எங்களுக்கு திருடுவதில் பாதி கொடு, அதான் கொடுத்துட்டு இருக்கார. செல்வ பெருந்தகை ஸ்கிராப்பு, சவுடு பண்ணு, பல கூடிய அவர்கள் திருடுவதை அவர்களும் திருடுகிறார்கள். நீங்கள் 2006-11 மைனாரிட்டி காங்கிரஸ் திமுகவை காப்பாற்றியது. திமுக காரன் தான் காங்கிரஸை காப்பாற்றுறான். திமுக காரன் தான். ஆனால் காங்கிரஸ்காரங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் பண்ண ஊழலுக்கு நாங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, காங்கிரஸுக்கு கட்சியே அப்புறங்க கெட்ட பேர். இந்தியாவில் ஊழலை உருவாக்கியதே காங்கிரஸ் தானே. 2G ஊழல் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே. ஆனால் அது வந்து திமுக பண்ணதா? ஆனால் கெட்ட பேர் காங்கிரஸ் அனுமதிக்காமல் எப்படி திமுக பண்ண முடியும்? 2G என்ன மாநில அரசாங்கத்திலே இருக்கு? மன்மோகன் சிங் அரசு அனுமதிக்காமல் எப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய டெண்டர்களை எப்படி நிதித்துறை அமைச்சகம் அனுமதித்தது? 2 இவர்கள் ஸ்டேட் திருடர்கள், ஒரு சென்ட்ரல் திருடர்கள். 2 திருடர்களுக்கு இப்போ அரசியலே தெரியாத ராகுல் காந்தி, அரசியலே தெரியாத ராஜீவ் காந்தி, 2 பேருக்கும் அரசியல் தெரியாது. ராஜீவ் காந்தி அரசியல் தெரிந்திருந்தால் நீங்கள் 84 அரசியலுக்கு வந்து 91 மரணம் அடைந்திருக்க மாட்டார். எப்போ அவர் உஷாராகிறாரோ அப்போ கொல்லப்பட்டார். அதிகாரிகளுக்கு அடிமையாகவே இருந்திருந்தால் நீங்கள் உயிரோடு இருந்திருப்பார். RSS சொல்லுவதையெல்லாம் கேட்டிருந்தால் நீங்கள் உயிரோடு இருந்திருப்பார். RSSனுடைய செல்ல பிள்ளை நரசிம்மராவ் வந்தே இருக்க மாட்டார். இதுதான் அரசியல். ஆக காங்கிரஸை பொறுத்தவரை
திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்னா பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய விருப்பம். அதை மாணிக் தாகூர் வழியாக நிறைவேற்றுகிறார். இது காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி உடைந்தால் காங்கிரஸினுடைய கடைசி ஆணியும் அடிக்கப்படும், சவப்பெட்டி ஆணியும் அடிக்கப்படும். அதை விரைவுபடுத்துகிற வேலையை பிரவீன் சக்கரவர்த்தி, கேசி வேணுகோபால், மாணிக் தாகூர் 3 பேரும் மிக 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 விரைவாக செய்கிறார்கள். அதை செய்யாமல் திமுக காங்கிரஸை நம்பி, காலாவதியான காங்கிரஸை நம்பி திமுக இருக்கு, காலாவதியான காங்கிரஸை. அப்போ திமுகவுடைய நிலைமை அந்தோ பரிதாபம், ஐயோ பரிதாபம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இன்றைய நிலை. தாவேகாவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்தா நம்ம தமிழ்நாட்டை தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு மாணிக் தாக்கூர் அவர் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் பேரே தாக்கூர். தமிழன் என்று தன்னை யாரும் டெல்லியில் அடையாளம் கண்டுக்கூடாது. யாருடைய கொள்கை? இந்த மாணிக் தாக்கூருடைய கொள்கை. தாக்கூர் மாதிரி. ஆமா, வட இந்தியாவில் லாபி பண்ணக்கூடிய ஒரு தரகர், புரோக்கர், பெரிய மல்டி மில்லியனர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு. அப்போது தன்னை தமிழன்னு அவன் நினச்சிடக்கூடாது, தன்னை வட இந்தியன்னு நினைக்கணும். அதுக்காகத்தான் தாக்கூரை புனை பெயரில் வைத்துக்கொண்டு தமிழன் ஒரு வட இந்தியன் பேரில் ஒளிந்து கொண்டு இருக்கிற ஒரு நாளாந்தர நபர் தான் இந்த மாணிக் தாக்கூர். மாணிக் தாக்கூருக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தமே இல்லை, மாணிக் தாக்கூருக்கும் விருதுநகருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் எம்பி ஆக்கியிருக்கிறாங்களே. அதான் இங்கே நீங்கள் காங்கிரஸில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. நேபாளிலிருந்து ஒரு ஆள் சமூக விரோதி தப்பி வாழறான். எங்கே? இந்தியாவுக்கு. ஆமாம், வந்து அவன் லாட்ரி வியாபாரம் பண்ணுறான். கடைசியில் பெரிய மல்டி பில்லியனர் ஆகிட்டான். காங்கிரஸில் சீட்டு வாங்கி எம்பி ஆகிட்டான். நேபாள் நாட்டுக்காரன் இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினரான வரலாறு இங்கே இருக்கு. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அவனை கைது செய்து சிறையில் போட்டாங்க. நீங்கள் ஒரு இஸ்ரேல் யூதன் ஜோர்டானில் அரசியல் பண்ணுறான். அரசியல் பண்ணி நீங்கள் அமைச்சர் ஆயிடலாம். இஸ்ரேலை சேர்ந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி. நீங்கள் பார்டரில் இருக்கிற இராணுவ கட்டமைப்புகளை பூரா இஸ்ரேலுக்கு கொடுத்துட்றான். இதை உளவு பிரிவு கண்டறிந்து அவனை நடு ரோட்டில் தூக்கில் போட்டான். இதே கதை தான் மாணிக் தாக்கூர் கதை. மாணிக் தாக்கூர் கதை தமிழர்களை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டை தமிழர்களுக்கு எதிரான வேலைகளை செய்யக்கூடிய நபர்களுடைய செல்லப்புள்ள தான் மாணிக் தாக்கூர். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, தப்பே இல்லை. நீங்கள் ஆட்சியே எடுத்துக்கொண்டே தான். ஏன்னா திமுக இது மறைந்து போன காங்கிரஸை நம்பி இருக்குன்னா அவர்கள் கேட்பது தப்பே இல்லை. சரிக்கு சரி கொடுத்து திருடுவதை ஆளுக்கு பாதி அங்கேயே சரிவாரியாக பிரித்து கொள்ளுவதுதான் மரபு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ திமுகவும் திருடுகிறது, நாங்களும் திருடுவோம், அனுமதிகள். இதான் சண்டை. எங்களையா 3 மந்திரி கொடுத்தீங்கன்னா, பிடபிள்யூ, ஹைவேஸ் கொடுத்தீங்கன்னா, இபி, டாஸ்மார்க்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொள்ளையடிப்போம்ல. இதான் சண்டை. வேற ஆட்சி அதிகாரத்தை எதுக்கு பங்கு? காங்கிரஸ் எத்தனை போராட்டம் பண்ணிச்சு? மதுக்கடை எது போராட்டம் பண்ணிச்சா? காந்தி கட்சி தானே அது. சாராய கடையை 3 பேர் அறிக்கை விட்டுதா? சிதம்பரம் பாசி எந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டார்? சின்ன பாசி எந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டார்? பல கோடி கொள்ளை அடித்து ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் பாசி. இதுதான் காங்கிரஸுடைய கொள்கை. வேற ஏதாவது காந்தி கொள்கை ஏதாவது இருக்கா? அதில் கக்கன் கொள்கை இருக்கா? காமராஜ் கொள்கை இருக்கா? கொள்ளையடிப்பதற்கு எங்களுக்கு 3 இலாக்கா கூடியா? இதுதான் டிமாண்டு. மாணிக் தாக்கூருக்கு பிடபிள்யூ கொடுத்தா ரோடே போடாமல் பல 1000 கோடி அடிச்சிருவார். வேலு மட்டும் திருடுறாரு, எங்களுக்கு கூடியா? இதுதான் சண்டை. ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் திருட்டு, ஆட்சியிலே திருட்டு, எல்லாம் திருட்டு. இப்போ அதிமுக அமைச்சர் மீது எல்லாம் வழக்கு இருக்குது, திமுக அமைச்சர் மீது எல்லாம் வழக்கு இருக்குது. இப்போ காங்கிரஸ் மீது சில வழக்குகள் வரட்டும் ஐயா, நாங்களும் பல கோடிகளை கொள்ளையடிக்கிறோம் ஐயா. இதுதாங்க சண்டை, வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க சார்? கூட்டணி உடையும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கூட்டணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது சோனியா உடைய வேண்டாம்னு நினைக்கிறார், ராகுல் உடையணும்னு நினைக்கிறார். இது அம்மா ஜெயிக்கிறாரா மகன் ஜெயிக்கிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.